முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த விதமான பை செல்லுக்கான ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. எந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. இது வந்து ஒன்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. வணக்கம், பேரன்புடன் நான் உங்கள் விஜயன். இந்த வீடியோ போடுறதுக்கு நான் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை தான். சமீபத்தில் பாராளுமன்றத்தில் மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க, ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு. அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அதனால தான் இந்த வீடியோ. அதை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். எஃப்ஐஐ டிஐஏ, எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐஏனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின்லேருந்து ஃபாரினில் ஒரு கம்பெனி வச்சு அதுலேருந்து யாரெல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் எஃப்ஐஐன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், டிஐன்னு சொல்லுவோம். இப்போ அந்த எஃப்ஐஐ டிஐயில் என்ன அப்படின்னா, இப்போ போன வருஷமோட டேட்டா எடுத்து பார்த்தா 2024 கிட்டத்தட்ட 9 மாதங்கள் எஃப்ஐஐ வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க வாங்குறதை விட விற்கிறது ஜாஸ்தி இருக்குது. டிஐஐ விற்கிறத விட வாங்குறது ஜாஸ்தியாக இருக்குது. இது எந்த வகையில் ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கும் அல்லது இந்தியன் எக்கனாமியை பாதிக்கும் அப்படின்னா, ஒரு எஃப்ஐஐயில் ஒரு ஸ்டாக்கை ஒருத்தர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு $10 வாங்கியிருக்காரு. அந்த $10 வாங்கினதை அவர் இந்திய ரூபாயில் 70 ரூபாய் வந்து நமக்கு அவருக்கு போயிருக்கும். 70 ரூபாய் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரூபாயோட மதிப்பு 80ன்னு வச்சுக்கிட்டா, இப்போ அவர் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் அதே $10 மதிப்புள்ள ஸ்டாக்கை விற்கிறார் அப்படின்னா 80 ரூபாய் இங்கே நம்மளோடதுலேருந்து போகும். ஸோ டாலரோட வேல்யூ அதிகமாக இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நிறைய இழந்துகிட்டு இருக்கோம். அந்த டாலரோட மதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு சமீபத்தில் ஆர்பிஐ மத்திய அரசுலேருந்து பல லட்சம் கோடிகள் ரூபாயெல்லாம் வந்து லிக்விடேட் பண்ணி ஒன்று பண்ணுனாங்க அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஆனாலும் முடியல, அது எகிரி எங்கேயோ போயிட்டு இருக்குது. தங்கத்தோட விலை மாதிரி டாலரோட மதிப்பும் ஏறிக்கிட்டே இருக்குது. டாலரோட மதிப்பு ஏறுதுன்னா இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். இப்போது எஃப்ஐஐலேருந்து வந்து அவங்க முன்னாடியே வாங்கி வச்சது எல்லாத்தையும் கரெக்டாக நேரம் பார்த்து அவன் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது எப்போ எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாகும் போது, அமெரிக்க டாலரோட மதிப்பு அதிகமாகும் போது அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஆட்கள் விற்கிறதும் சரி வாங்குறதும் சரி இந்திய ரூபாயிலேயே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது எந்த வகையிலுமே வந்து மார்க்கெட்டுக்கு நல்லதோ கெட்டதோ கிடையாது. இவங்க எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வாங்குறத விட விற்கிறது அதிகமாக இருக்கா, அப்போ நெகட்டிவ்ல வருது. -10 இருக்குன்னா, நம்ம விற்கிறத விட வாங்குறது அதிகமாக இருக்கா, அப்போ அது +20 வந்துச்சு அப்படின்னா -10 +20 +10 ஆயிடுச்சுல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிஐ இருக்குல்ல, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஷாக் அப்சர்வர்ஸு. எஃப்ஐ வந்து ஒரு ஷாக் கொடுக்குறாங்க, அதை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணி நாட்டுக்காக சேவை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் சொன்ன இந்த கணக்குப்படி பார்த்தா 10 ரூபாய் அப்படின்றது -10 +20 +10 ஆகிடும். ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, அவன் பண்ணுற -10மே வந்து டாலரில், நம்ம பண்ணுற +20ம் ரூபாயில், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் உணர்ந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இப்போ இருக்கிறது பியர் மார்க்கெட் கிடையாது, அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அது என்ன பியர் மார்க்கெட் அப்படின்னா, புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கோட மதிப்பு எப்பெல்லாம் ஏறுதோ அது வந்து புல் மார்க்கெட், எப்பெல்லாம் இறங்குதோ அது பியர் மார்க்கெட். இது வரைக்கும் 1990களில் தானே அந்த குளோபலைசேஷன் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின பூம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 4 தடவை இந்தியா பியர் மார்க்கெட்டை சந்திச்சிருக்கு. ஒன்று 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வெளியாகும் போது, அதுக்கப்புறம் 2000 டாட்காம்னா என்னன்னு 80s கிட்ஸுக்கு தெரியும், 90s கிட்ஸுக்கு தெரியும். 2K கிட்ஸு கூகுளில் போயிட்டு .com அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, DOTCOM போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ சரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2008 குளோபல் ரெசெஷன் வந்துச்சுல, அப்போ சரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் சரிஞ்சிச்சு. இப்போ பியர் மார்க்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்னா வந்து, இந்த எஃப்ஐஐ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பியர் மார்க்கெட் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும். அப்போது ஒன்று சொல்லுவாங்க, இந்த 4 தடவையுமே ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, பியர் இஸ் ப்ளீடிங் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது பியர் இஸ் கோயிங் டு ப்ளீட் சூன். அதனால இப்போ இந்த அவங்க சொல்கிற அந்த ஜிமிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஷாக் அப்சர்வர்ஸ், அதெல்லாம் சும்மா வீராவேசமாக அப்படி கோவமாக அப்படி பேசுகிறதுக்கு, கிளாப்ஸ் வாங்குறதுக்கு,
போற்றி புகழ்றதுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து அது ப்ராக்டிக்கலாக எந்த வகையிலுமே அது உபயோகப்படாது. இப்போ நேத்திக்கு ஆர்பிஐல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை வந்து லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வாங்கி லிக்விடேட் பண்ணுறதுன்னா ரூபாயை பற்றின புரிதல் இல்லாதவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, இந்தியாவில் ஏழைகள் ஜாஸ்தி இருக்காங்க, அவங்களுக்கு நோட்டெல்லாம் அச்சடிச்சு கொடுத்துட்டா ஆர்பிஐ தானே நோட்டை அச்சடிக்குது, அதை அச்சடிச்சு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை, எல்லா கையிலையும் காசு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் என்ன சிக்கல் வரும்னா ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிரும். மதிப்பு குறையும் போது அதுக்கு அந்த பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். கிட்டத்தட்ட இதுவும் அந்த வகையில் தான் சேரும். அதனால வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்பிஐயில் வந்து இப்போ 1 லட்சம் கோடியை லிக்விடேட் பண்ணுறாங்க. ரூபாயோட மதிப்பு குறையும் போது டாலர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அதை கட்டுக்குள்ளார வைக்கிறேன்னு 1 லட்சம் கோடியை விட்டாங்க. அது பெருசாக எந்த வகையான மாற்றத்தையும் கொண்டு வரல. இப்போ திருப்பி கவர்மெண்ட் பாண்ட்ஸில் மூலியமாக 1 லட்சம் கோடியை லிக்விடேட் பண்ணுறாங்க. பணத்தை நீங்கள் லிக்விடேட் பண்ண பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வேற டிபார்ட்மெண்ட்டு இவங்க லிக்விடேட் பண்ணும்போது குறையிற மதிப்பு வேற டிபார்ட்மெண்ட்டு, மொத்தமாக ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்னமோ எதிர்கால இந்தியன் எக்கனாமியை நினச்சி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.